சற்று முன் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் சுரேஷ் கோபி. திடீரென ராகுல் காந்தியை சந்தித்ததால் திடீர் பரபரப்பு. அதாவது கேரள மாநிலம் திருச்சூர் தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் நடிகர் சுரேஷ் கோபி. இவர் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதால் முதல் முறையாக கேரளாவில் பாஜக கால் ஊன்றியுள்ளது. இதன் காரணமாக இவருக்கு மத்திய இணை மந்திரி பதவி வழங்கப்பட்டது. இந்த நிலையில்தான் 22 படங்களில் நடிக்க ஒப்பந்தமாகி உள்ளதாகவும் தொடர்ந்து அந்த படங்களில் நடிக்க அனுமதி வழங்க வேண்டும் எனவும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் சுரேஷ் கோபி அனுமதி கேட்டுள்ளார். ஆனால் அந்த பேப்பரை கிழித்து கோபத்தில் அமித்ஷா தூக்கி வீசியதாக சுரேஷ் கோபி குற்றம் சாட்டியுள்ளார். அதன் பிறகு தனக்கு சினிமாதான் முக்கியம் என்றும் நடிக்கவில்லை என்றால் நான் இறந்து விடுவேன் என்றும் அவர் கூறியுள்ளார். அதோடு தொடர்ந்து நான் சினிமாவில் நடிப்பேன் என்றும் ஒருவேளை சினிமாவில் நடிக்கக்கூடாது என்று அழுத்தம் கொடுத்தால் நிச்சயம் மந்திரி பதவியை மகிழ்ச்சியுடன் ராஜினாமா செய்துவிடுவேன் என்று அறிவித்துள்ளார். மேலும் தலைமை உத்தரவை மீறி சுரேஷ் கோபி தொடர்ந்து சினிமாவில் நடிப்பதாக கூறியுள்ளதால் அவர் மந்திரி பதவி ராஜினாமா செய்ய வாய்ப்புள்ளதாக தற்போது கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் இவர் பாஜக தலைமையை மீறி தொடர்ந்து சுரேஷ் கோபி கட்சி வேலையை பார்க்காமல் சினிமா வேலைகளை பார்த்து வருகிறார். மேலும் மூத்த தலைவர்களிடம் கருத்து வேறுபாடு காரணமாக சுரேஷ் கோபி பாஜகவில் இருந்து விலக முடிவு எடுத்து உள்ளதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. அதற்கு ஏற்றால்போல் அவர் ராஜினாமா கடிதத்தை பாஜக தலைமையிடம் ஒப்படைக்க உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இப்படி சுரேஷ் கோபி பாஜகவில் இருந்து விலகினால் விரைவில் காங்கிரஸ் கட்சியில் இணைவார் என்றும் ஒரு தகவல் பரவி வருகிறது. அதற்கு ஏற்றால்போல் ராகுல் காந்தியை நேரில் சந்தித்து சுரேஷ் கோபி அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் கட்சியில் இணைவார் என்றும் ஒரு தகவல் பரவி வருகிறது. இந்த தகவல் பாஜக தலைமையான மோடியை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.